வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையா வளர்த்து வந்தார். அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது. ஒரு நாள் அரசர் வழக்கம் போல அரண்மனைத் தோட்டத்தில் உலாவப் போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் ஒரு முட்புதற்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை அரசரிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொண்டது. சரியான சமயத்தில் ராஜா பாம்புக் கடியிலிருந்து தப்பித்தார். குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் நெகிழ்ந்தார். உடனே அந்த குரங்கையே தன்னுடைய பாதுகாவலராக நியமிக்க ராஜா முடிவு செய்தார். அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவர்கள் ராஜாவிடம், ராஜா என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்குதானே, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காது. உங்களுடைய இந்த விபரீத எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ராஜா கேட்கிறதாக இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசம்தான். அது என் குரங்கிடம் நிறையவே இருக்கிறது. அதனால என் பாதுகாவலுக்கு மனிதர்கள் வேண்டாம், குரங்கே போதும் என்று தீர்மானமாக சொன்னார். அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாமல் அவர் எங்கு சென்றாலும் கூடவே இருந்தது. ஒரு நாள் ராஜா குரங்கிடம், எனக்கு தூக்கம் வருகின்றது, நான் கொஞ்ச நேரம் நன்றாக தூங்கப் போகிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தூங்க ஆரம்பித்தார். குரங்கு அக்கறையாக படுக்கைக்கு பக்கத்தில் இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு ஈ வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து சொய் சொய் என்று கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு சூ சூ என்று துரத்தியது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்க முடியவில்லை. ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும் என்று தீர்மானித்தது. அது ராஜாவோட வாளை கையில் எடுத்தது. இந்த முறை ஈ வந்தால் அதை ஒரே போடு போட்டு 2 துண்டாக்கிட வேண்டியதான் என்று முடிவு செய்தது. நடப்பது எதுவும் தெரியாமல் ராஜா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தார். ஈ திரும்பவும் வந்தது. இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேல் பறந்தது. தயாராக இருந்த அந்த குரங்கு ஈயை ஒரே வெட்டாக வெட்டியது. ஐயோ, என்ன பரிதாபம்! ஈ பறந்து தப்பியது. ராஜாவின் தலை துண்டாகி போனது. இப்படியாக ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டார். ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்தில் மூழ்கினார்கள். நீதி: புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன்தான் ரொம்ப ஆபத்தானவன். எங்கள் டிக்டாக் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்களுக்கான பாடல்கள், கதைகள் எல்லாம் தொடர்ச்சியா வரும்.